ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம எல்லாத்துக்கும் மஷ்ரூம் பிடிக்குங்கிறது கண்டிப்பாக தெரியும். அதுவும் க்ரீமி அண்ட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செஞ்சால் யார் தான் வேணான்னு சொல்வா. ஸோ வாங்க அந்த ரெசிபி இப்போ பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் பட்டர், மஷ்ரூம்ஸ், நம்மளோட ஸ்பைசஸ் ஆன டர்மரிக், பெப்பர், ரெட் சில்லி பவுடர் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் சாட்டே பண்ணி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி சாட்டே பண்ணி எடுத்தால் மஷ்ரூம்ஸோட டேஸ்ட் இன்னும் தனியாக என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். இப்போ அதே பேனில் ஆயில், கியூமின், ரெட் சில்லி, ஆனியன் போட்டு கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். அதோட பச்சை வாசனை போகும்போதே நம்ம டொமேட்டோவும் உப்பும் போட்டு கலர் சேஞ்ச் ஆகிற வரை சாட்டே பண்ணி எடுத்து ஆற விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் கேஷ்யூஸ் போடுறதா இருந்தால் போட்டுக்கோங்க. இப்போ வேறு ஒரு பேனில் ஆயில், கியூமின், நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட், அப்புறம் ரெட் சில்லி, டர்மரிக், கொரியாண்டர், கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுருங்க. கூடவே மஷ்ரூம் ஆட் பண்ணி நல்லா சாட்டே ஆக விட்டுருங்க. இப்போ இதோட ஹைலைட்டான கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிவிட்டு பட்டர் போட்டுட்டு கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் இதில் ஆட் பண்ணால் ஆஹா யம்மியான மஷ்ரூம் பட்டர் மசாலா இது உங்கள் கண்ணு முன்னாடி. கடைசியாக நம்ம கொரியாண்டர் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி தோசை கூட தான் இந்த மஷ்ரூம் பட்டர் மசாலா ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க போய் ஹஸ்பண்டுக்கு கொடுத்த ரியாக்ஷன் பார்க்கலாம். கிரேவி எம்மையாக இருந்தனாலையோ என்னமோ என்ன ஒரு தோசை மாஸ்டர் ஆக்கி 5-6 தோசை சாப்பிட்டுட்டாரு. பை.